ஆமாம் ஆமாம் மூவீட்டில் இருந்திருக்கு. ஓகே ஓகே. இப்போ கேட்குதுங்களா? வேல்முருகன் வாங்க, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லைக் டன் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். லைக் போட்டாச்சா? செகண்ட் லைக். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? என்னடா இது படுத்துட்டு லைவ் போடுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் பேக் பெயின், அதே மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் நர்வஸ்லாம் கழுத்துலேருந்து பின்னாடி ஸ்பைனல் கார்டு வரை பெயின் இருக்குது. ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை. அதனால தான் நான் வந்து லைவ் வரதில்லை. தப்பாக யாரும் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி புதுசாக லைவ் பார்க்குறவங்களும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா இது இப்படி இருந்தாலே வேறு மாதிரி நினச்சிடுவாங்க. ஆனாலும் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிட்டே போகுது. லைவ் வராத காரணத்தினால எனக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து குறையுது. நான் இதுக்காக தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். ஆனால் அது திருப்பி வீண் போகுதுன்னும் போது நான் திரும்ப லைவ் வர வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குது. அதனால தான் நான் லைவ் வரேன். அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் இப்படி ஒரு படுத்துட்டு இப்படி பேசுகிறேன். அதனால் நீங்கள் தவறுதலாக யாரும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா லைவ் யூடியூப்பில் நிறைய விதமான லைவ் போய்ட்டுருக்கிறதுனால எனக்கே சங்கடமாக தான் இருக்குது, எப்படி எடுத்துப்பாங்களோன்றது. இருந்தாலும் சொன்னால் புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இப்படி ஒரு இதுவாக உக்காந்து எதுவும் பேசாமல் நான் என் இஷ்டம் போல் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் நலம் அக்கா. நான் சாப்பிட்டு விட்டேன் அக்கா. ரசம் சாதம். அப்படியா? ஓகே ஓகே. நீ பேச அக்கா. நான் கேட்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் யுவர் வாய்ஸ்? அப்படியா? ஓகே. நீங்கள் தான் கோச்சிக்கிறிய வைக்கி அப்பப்போ. இப்போ எல்லா ஹெல்த் இஷ்யூவும் போய் அடுத்தது கழுத்து ரொம்ப நெக் பெயின் அதிகமாக இருக்கு எனக்கு. அது வந்து லைவ் போடுறதுனால கூட நிறைய பேருக்கு நெக் பெயின் வரும்.